நிலை ஆசனம் ஒரு 3 ஆசனம் பார்த்துட்டோம். அடுத்தது உட்கார்ந்த நிலை ஆசனம் பார்ப்போம். உட்கார்ந்த நிலை ஆசனத்தில் முக்கியமாக மெடிடேஷன் தியானத்துக்கு உதவுறது முக்கியமான 2 ஆசனங்கள். நிறைய ஆசனம் இருக்குது. அதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பத்மாசனம் அண்டு வஜ்ராசனம். இந்த வஜ்ராசனத்தை நீங்கள் 24 ஹவர்ஸ் எப்போ வேணாலும் செய்யலாம். வேறு அந்த ஆசனமும் சாப்பிட்டது உடனே பண்ணக்கூடாது. இந்த வஜ்ராசனம் மட்டும் நீங்கள் சாப்பிட்ட உடனே கூட பண்ணலாம். எப்போ 24 ஹவர்ஸ் எப்போ வேணாலும் செய்யலாம். அந்த வஜ்ராசனம் மட்டும். நம்ம பத்மாசனம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த லெஃப்ட் லெக்கு ரைட்டு தொட மேலே வச்சிங்க. தியானம் பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பத்மாசனத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. இப்போ லெஃப்ட் லெக்கை எடுத்து ரைட்டு தை மேலே வச்சுக்கணும். அப்படியே கை சின்முத்திரான்னு சொல்லுவாங்க. இந்த தம்பு இண்டெக்ஸ் ஃபிங்கர் ரெண்டையும் அந்த டிப்பு டச் ஆகணும். மற்ற 3 ஃபிங்கர் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். 2 கையிலையும் அந்த முத்திரையை வச்சுட்டு அப்படியே உட்காரணும். கண்ணை மூடி உட்காரணும். உட்காந்திங்கன்னா மனசு நல்லா அமைதியாகவும், இது ஒரு நல்ல தியானத்துக்கான ஒரு ஆசனம். கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாக உட்காருங்க இந்த பொசிஷனில். இது காலை மடக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். உங்களால் உடனே பத்மாசனம் செய்ய முடியாது. பத்மாசனம் செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் அர்த்த பத்மாசனம் செய்யுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அர்த்த பத்மாசனம் செய்ய முடியாதவங்க வெறும் ரைட் லெக்கை மட்டும் இந்த லெஃப்ட்டு கீழே வச்சிங்க. ரைட் லெக்கை எடுத்து ரைட்டை தொட மேலே வச்சிங்க. இது அர்த்த பத்மாசனம்னு பேர். இந்த மாதிரி செஞ்சு முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வார்ம் அப்லாம் கொஞ்சம் செய்ய இதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் முதல்ல இதை ப்ராக்டிஸ் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வித்தவுட் பெயின் நோ கெயின். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். உடனே வந்துடாது. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இது மாதிரி உங்களால் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. கால் பூரா வலிக்கும். பட்டு அதுக்காக விட்டுறக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணணும். வீட்டில் உட்காந்துருக்கும்போது சும்மா சேர்லேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க, சோஃபாவிலேயே உட்காந்துட்டு இருக்காதீங்க. இது மாதிரி தரையில் உட்காந்து பழகுங்க. என் வீட்டில் பார்த்தீங்கன்னா டபுள் காட்டு இருந்து எல்லாத்தையும் பிரித்து போட்டேன் யோகாசனத்துக்காக. இப்போ சாப்பிட்றது கூட தரையில் உட்காந்து தான் சாப்பிட்றேன். நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், மன ஆரோக்கியம் முக்கியம். சும்மா சேரில் உட்காந்து சேரு சோஃபா தரையில் உட்காரதே கிடையாது. தரையில் உட்காந்து பழகுங்க. உட்காரும்போது இந்த மாதிரி ஆசன பொசிஷனில் உட்காந்திங்கன்னா மனசு நல்லா அமைதியாக இருக்கும். இப்போ பத்மாசனம் அர்த்த பத்மாசனம் 2 பார்த்துட்டோம். அடுத்த தியானத்துக்குரிய ஆசனம் வஜ்ராசனம். வஜ்ராசனம் ஃபஸ்ட்டு ரைட் லெக்கை ஃபோல்டு பண்ணி பின்னாடி வச்சுங்க. அடுத்து லெஃப்ட் லெக்கை ஃபோல்டு பண்ணி பின்னாடி வச்சுக்கிறோம். இப்படி வச்சு இந்த ஹீல்ஸ் மேலே பட்டக்ஸ் உட்காந்துருக்கணும். இந்த பொசிஷன் இப்படி உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நீங்கள் கவனிக்கலாம். இந்த வஜ்ராசனத்தை வஜ்ரம்னு வைரம்னு அர்த்தம். வஜ்ராசனம் வஜ்ராயுதம். இந்த மகாபாரதம் ராமாயணத்துலலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க வஜ்ராயுதம்னு. அந்த மாதிரி உடம்பு வைரமாக அந்த ஸ்பைன் இந்த பொசிஷனில் பார்த்தீங்கன்னா அப்படியே. இப்போ மற்ற இதெல்லாம் அப்படி நம்ம மேக்ஸிமம் இப்படி தான் சேரில் உட்காரும்போது சோஃபாவில் உட்காரும்போதெல்லாம் இப்படி தான் உட்காந்துருப்போம். ஆனால் இப்படி இந்த வஜ்ராசனத்தில் உட்காரும்போது ஸ்பைனு ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட் ஆகிடும். அதில் இந்த பொசிஷனில் உட்காந்து கொஞ்சம் பழகுனீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்பைனு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதுவும் தியானத்துக்குரிய ஒரு ஆசனம். இந்த மெடிடேஷன் தியானம் பண்ணுறதுக்கு இந்த ஆசனமும் ரொம்ப உபயோகம் உள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம மூச்சு பயிற்சி. ஒரு 1/2 hour ரொம்ப நேரம் இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஒரு 1/2 hour பேக்கேஜ் மாதிரி நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம்.
அடுத்து ஒரு மூச்சு பயிற்சி பார்ப்போம். முக்கியமான நாடி சுற்றி பார்க்கலாம். ஆல்டர்னேட்டர் நாசில் பிரீத்தி. லெஃப்ட் ஹேண்டு சின்முத்ரா, ரைட் ஹேண்டு நாசியா முத்ரா. இப்போ லெஃப்ட் நாசில் க்ளோஸ் பண்ணுறோம், ரைட் நாசில் க்ளோஸ் பண்ணுறோம். இன்ஹேல் லெஃப்டில் இன்ஹேல் பண்ணி ரைட்டில் எக்ஸேல் பண்ணுறோம். மறுபடியும் ரைட்டில் இன்ஹேல் பண்ணி லெஃப்டில் எக்ஸேல் பண்ணுறோம். அதுமாரி மாற்றி மாற்றி பண்ணணும். இன்ஹேல் லெஃப்ட், exhale right, inhale right, exhale left, inhale left, exhale right, inhale right, exhale left, inhale left, exhale right, inhale right, exhale left, inhale left. இன்ஹேல் பண்ணி முடிச்ச உடனே அந்த லெஃப்ட் நாசில் க்ளோஸ் பண்ணிக்கணும். ரைட் நாசில் ஓப்பன் பண்ணி ரைட் நாசில் வழியாக எக்ஸேல் பண்ணிவிட்டு ரைட் நாசில் வழியாக இன்ஹேல் பண்ணணும். Inhale, exhale right, inhale right. இப்போ exhale left, inhale left. இது மாதிரி மாற்றி மாற்றி பண்ணணும். இது வந்து கிங் ஆஃப் பிராணாயாமான்னு சொல்லுவாங்க. அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மூச்சு பயிற்சி. நெக்ஸ்ட்டு முத்திரை பார்ப்போம். முத்திரை நமக்கு ஓவர் திங்கிங் இருக்குது, தாட்ஸ் இருக்குதுன்னா நம்ம இந்த இருதய முத்திரையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருதயத்தை நினச்சி இது பண்ண கொஞ்ச நேரம் அப்படியே மனசை அமைதியாக உட்காந்துருந்தோம்னா நமக்கு வந்து நல்ல ஒரு மன அமைதி கிடைக்கும். அந்த ஓவர் திங்கிங், ஓவர் தாட்ஸு இருக்கும்போது இதை செஞ்சிங்கன்னா மைண்டு வந்து ரொம்ப காமாக இருக்கும். இருதய முத்திரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணி ரைட் தம்பு கீழே வச்சிங்க. இப்போ இந்த ரெண்டு மிடில் ஃபிங்கர் அண்ட் ரிங் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் மூணுத்தையும் சேர்த்துங்க. லிட்டில் ஃபிங்கர் தனியாக இருக்கணும், நீட்டிகிட்டு இருக்கும். மறுபடியும் சொல்கிறேன். இண்டெக்ஸ் ஃபிங்கரை ஃபோல்டு பண்ணி ரைட்டு தம்பு கீழே வச்சுக்கிறோம். இப்போ இந்த இது மிடில் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர், தம் ஃபிங்கர் மூணையும் சேர்த்துக்கிறோம். இப்போ லிட்டில் ஃபிங்கர் தனியாக இருக்குது. இதேமாரி ரெண்டு கையிலையும் இந்த முத்திரையை வச்சுக்கிட்டு இதை அப்படியே நீ மேலே ப்ளேஸ் பண்ணிங்க. ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்படியே கண்ணை மூடி இருதயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த முத்திரைக்கு பேர் இருதய முத்திரை. இந்த முத்திரையை செய்யும்போது உங்களுக்கு நல்ல மன அமைதி கிடைக்கும். இப்போ ஆஃபீஸ் ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரீங்க, ஈவினிங்கு அழகாக இது ஒரு ஏதாவது மெடிடேட்டிவ் போஸ். இப்போ நான் உட்காந்துருக்கிற போஸுக்கு பேர் சுக ஆசனம். அதாவது நம்ம வீட்டில் சும்மா இது சாப்பிடும் போதெல்லாம் உட்காரோம், அதுக்கு பேர் சுக ஆசனம். அதுவும் அந்த பொசிஷனில் உட்காந்துக்கலாம். உங்களால் பத்மாசனம் உட்கார முடியல, வஜ்ராசனம் உட்கார முடியாதவங்க இந்த சுகாசனத்தில் உட்காந்து கூட இந்த மாதிரி பயிற்சிகளை செய்யலாம். தியானம் பண்ணலாம். இப்படியே உட்காந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து இருந்தீங்கன்னா மனசு நல்லா அமைதியாகிடும். அந்த கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்துருந்தோம். Now end this session with a closing prayer. Hands in Anjali Mudra, close your eyes. Asatoma Satkamaya, Tamasoma Jyotirkamaya, Mrityoma Amirdam Kamaya. Om Shanti Shanti Shanti. Thank you.
எல்லோரும் இதை செஞ்சு பயனடைங்க. இது ஒரே நாளில் பெனிஃபிட் கிடைக்காது. செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும். டிரான்ஸ்போர்ட்டில் எம்டிசியில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். புதுக்கோட்டையில் 5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். நான் சர்வீஸில் இருக்கும்போது என்னை பார்த்துருப்பீங்க. எவ்வளோ டென்ஷனாக இருப்பேன், எவ்வளோ இதுவாக இருக்கும், சரியாக பேச முடியாது. அந்த மாதிரி நிறைய வந்து என்கிட்ட இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் அதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ இந்த ஆசனா இது ரிட்டையர் ஆன பிறகு, முன்னாடி எனக்கு ஆசனாலாம் தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னாடியே ஆசனா ஆண்டிப்பன் சார்கிட்ட போய் கற்றுக்கிட்டேன். இருந்தாலும் இந்த சர்வீஸில் இந்த இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் அந்த டைம் கிடைக்கல. எப்போவும் நம்ம வந்து பிஸியாகவே இருப்போம். 21 ஹவர்ஸும் நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை, நேரம் கிடைக்கல. இப்போ ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்டு நான் கொஞ்சம் அந்த இதெல்லாம் ஆசனம், மூச்சு பயிற்சி, முத்திரை இதெல்லாம் செஞ்சு இப்போ எனக்கு ஹெல்த்து, அதேமாதிரி மனநிலை எல்லாத்துலேயும் ஒரு இது உடல்நிலை, மனநிலை எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அதனால தான் என் பெற்ற இன்பம் பெருகை வேகம் என்ற நோக்கத்தோடு இந்த வீடியோ பதிவை வெளியிடுகிறேன். அனைவரும் செய்து பயனடையுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.